heard me many times, you would have heard that I speak about the fatherhood of God very, very frequently. நான் அடிக்கடி பேசுகிற காரியங்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்று சொன்னால், தேவனுடைய தகப்பன் என்கிற தன்மையை குறித்து பல நேரங்களிலே நான் பேசியிருக்கிறதை நீங்கள் உணர்வீர்கள். But ask yourself, how much do you hear that from other preachers? மற்ற பிரசங்கியார்களிடத்திலிருந்து எவ்வளவு தூரம் இந்த காரியங்களை நீங்கள் கேட்கிறீர்கள் என்று உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். There are so many famous preachers in Tamil Nadu. தமிழ்நாட்டிலேயே புகழ்பெற்ற அநேக பிரசங்கியார்கள் இருக்கிறார்கள். And in the world. உலகத்திலேயும் காணப்படுகிறார்கள். I've heard many of them. பலருடைய பிரசங்கத்தை நான் கேட்டிருக்கிறேன். Very rarely do we hear about knowing God as a father. தேவனை ஒரு தகப்பனாக அறிந்து கொள்வது என்கிற கருத்திலே மிக அரிதாக தான் பிரசங்கித்திருக்கிறார்கள். But that has now in the last many years become one of my favorite topics. கடந்த ஒரு சில ஆண்டுகளாக நான் அதிகமாய் விரும்புகிற ஒரு கருப்பொருளாய் இந்த தலைப்பு மாறி இருக்கிறது. And there's a reason for that. அதற்கு ஒரு காரணமும் உண்டு. From my earliest time I started preaching, நான் பிரசங்கிக்க ஆரம்பித்த ஆரம்ப நாட்களிலே I have tried to become more and more like Jesus in preaching. என்னுடைய பிரசங்கிக்கக்கூடிய விதத்திலே அதிகமாக இயேசுவை போல மாற வேண்டுமே என்று நான் பிரயாசப்பட்டிருக்கிறேன். Because I know the perfect preacher was Jesus. பூரணமான ஒரு பிரசங்கியார் யார் என்றால் இயேசு என்பதை நான் அறிந்திருந்தேன். Not Paul, Peter, but Jesus. பவுலோ பேதுரு அல்ல, இயேசு. So I studied the Gospels to see how did Jesus preach? How did he preach? I want to preach like that. இயேசு எப்படி பிரசங்கித்தார், நானும் அப்படியே பிரசங்கிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி சுவிசேஷங்களை அதிகமாக படிக்க ஆரம்பித்தேன். He was always so interesting to listen to. எப்பொழுதுமே தன்னை கேட்கிறவர்கள் விருப்பமோடு கேட்கும்படியாக அவர் பிரசங்கித்தார். And when I read the Gospels, சுவிசேஷங்களை நான் வாசிக்கும் பொழுது I found Jesus was, when he spoke to his disciples, he was always talking about the Father. தம்முடைய சிஷ்யர்களிடத்திலே பேசும்பொழுதெல்லாம் அவர் தன்னுடைய பிதாவை குறித்தே பேசினார். Hundreds of times he would talk about the Father. நூற்றுக்கணக்கான முறைகளிலே தகப்பனை பற்றி, பிதாவை பற்றியே பேசுகிறார். Anything he would say, what about your Father? அவர் எந்த காரியத்தை பேசினாலும் உங்களுடைய பிதாவின் காரியம் என்ன? When you pray, say Father. ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பிதாவே. Why are you anxious? You got a Father. ஏன் நீங்கள் கவலைப்படுகிறீர்கள்? உங்களுக்கு என்று ஒரு பிதா உண்டு. And your Father cares for the sparrows, won't he care for you? அடைக்கலான் குருவிகளுக்காக உங்களுடைய பிதா கவலைப்படுகிறார், உங்களை குறித்து கவலைப்பட மாட்டாரா? And your father, earthly fathers give food to their children, won't your Father give you all that you need? பூமிக்குரிய தகப்பன்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை பராமரிக்கிறார்கள், பரலத்தில் உள்ள தகப்பன் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? Even the Holy Spirit, he said, ask your heavenly Father to give you the Holy Spirit. பரத்தில் இருக்கிற பிதாவை பார்த்து ஆவியானவர் எனக்கு தாருங்கள் என்று கேளுங்கள் என்று இயேசு போதித்தார். He said that in Luke 11 verse 13. லூக்கா 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அதை சொல்கிறார். He was talking about verse 10, everyone who asks receives. Luke 11 verse 10. லூக்கா 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், he who seeks finds, தேடுகிறவன் கண்டடைகிறான். And if one of you is a father and asks by his son for a fish, will he give him a snake instead of a fish? உங்களிலே தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானோ? If he asks for an egg, will he give him a scorpion? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ? If you being evil know how to give good gifts to your children, how much more shall your Father give the Holy Spirit to those who ask him? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது தம்மிடத்திலே வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரம பிதாவானவர் பரிசுத்தாவை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? So how should you pray for the Holy Spirit? ஆகவே பரிசுத்த ஆவிக்காக நீங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும்? Many of you are praying for baptism in the Holy Spirit. உங்களில் அநேகர் பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். Good. நல்லது. And you shouldn't pray for it only once. ஒரு முறை மட்டும் ஜெபித்தால் போதாது. I pray regularly, Lord, fill me again with the Holy Spirit. ஆண்டவரே மீண்டுமா என்னை பரிசுத்த ஆவியினாலே நிரப்பும் என்று நான் ஒழுங்காக ஜெபித்திருக்கிறேன். Give me more gifts of the Holy Spirit to serve people. ஆண்டவரே ஜனங்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை அதிகமாக தாரும். I'm not happy even today. I want more from God. எனக்கு இப்பொழுது இருக்கிறதில் எனக்கு திருப்தி இல்லை. ஆண்டவரே இன்னும் அதிகமான வரங்கள் எனக்கு வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கிறேன். Not for myself. எனக்காக அல்ல ஆண்டவரே, to give to other people. மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக. I don't ask for earthly things.
பூமிக்குரிய காரியங்களுக்காக நான் தேவனிடத்தில் கேட்பதில்லை. I have never asked God for money or house or car or anything in my life. என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு காலம் ஆண்டவரே எனக்கு பணம் வேண்டும், எனக்கு வீடு வேண்டும், எனக்கு கார் வேண்டும் என்று நான் ஜெபித்ததே இல்லை. If God gives, I take it. If he doesn't give, he knows I don't need it. தேவன் கொடுத்தால் அதை பெற்றுக்கொள்கிறேன், அவர் கொடுக்காவிட்டால் எனக்கு தேவையில்லை என்று அறிந்து கொள்கிறேன். Spiritual things I have asked for many things. ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக பல காரியங்களை நான் கேட்டிருக்கிறேன். Physical healing I ask for. சரீர ஆரோக்கியத்திற்காக நான் கேட்கிறேன். For myself, for my wife, children. எனக்காக, என் மனைவிக்காக, என் பிள்ளைகளுக்காக. Because we want to be fit to serve the Lord. ஏனென்றால் தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாய் தகுதியானவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காக. Above all, we must pray for the Holy Spirit. எல்லாவற்றுக்கும் மேலாக நான் பரிசுத்த ஆவியானவருக்காக ஜெபிக்க வேண்டும். Now read carefully. நீங்கள் கவனமாய் வாசியுங்கள். Please read verse 13 carefully. 13ஆம் வசனத்தை கவனமாய் வாசித்து பாருங்கள். Whom should you ask for the Holy Spirit? பரிசுத்த ஆவியை கொடுக்கும்படியாக யாரை நீங்கள் கேட்க வேண்டும்? You say you must ask God. தேவனை கேட்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லலாம். Wrong. தவறு. Read again. மீண்டுமாய் வாசித்து பாருங்கள். Whom should you ask? நீங்கள் யாரை கேட்க வேண்டும்? பரிசுத்த ஆவியானவருக்காக யாரை கேட்க வேண்டும்? Your Father. உங்கள் பிதாவினிடத்திலே கேட்க வேண்டும். Daddy. அப்பா. Give me the Holy Spirit. அப்பா, பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை எனக்கு தாரும். Not, oh, managing director of the universe. அண்ட சராசரத்தினுடைய நிர்வாக இயக்குனரே, please give me the Holy Spirit. எனக்கு பரிசுத்த ஆவியானவரை தாரும். That is like submitting an application in the factory. You don't know when the reply will come. ஒரு தொழிற்சாலையிலே வேலை செய்கிற ஒருவர் விண்ணப்ப படிவத்தை அனுப்புகிறார், என்றைக்கு திரும்பி வருமோ தெரியாது. அது போலதான். No, Jesus said, go to your Father. பிதாவினிடத்திலே போங்கள் என்று இயேசு சொல்கிறார். And he says, if you are hungry and you go to earthly father, won't he give you? பசியாக இருக்கும் பொழுது பூமிக்குரிய தகப்பனிடத்திலே செல்லும் பொழுது அவர் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? Why won't your heavenly Father give you? அப்படியானால் பரம பிதா ஏன் உங்களுக்கு கொடுக்காமல் இருப்பார்? Because you don't believe. ஏனென்றால் நீங்கள் விசுவாசிக்காதபடினாலே. Oh, you think the managing director of the universe has got so many other things to do. He has no time for your little application. அண்ட சராசரத்தினுடைய நிர்வாக இயக்குனருக்கு பல வேலைகளை கவனிக்க வேண்டி இருக்கிறது, நம்முடைய விண்ணப்பத்தை எல்லாம் இங்கே கேட்க போகிறார் என்று உங்களுக்குள்ளே ஒரு எண்ணம். Application is there in the file. It may take another 30-40 years, it will come. விண்ணப்ப படிவமானது இந்த கோப்பிலே இருக்கிறது, அது மீண்டுமாய் பதில் பெற்று வருவதற்கு 30-40 ஆண்டுகள் ஆகும். That is the idea the devil gives us. பிசாசு தான் இப்படிப்பட்ட கருத்துக்களை நம்முடைய மனதிலே திணிக்கிறான். When a son goes and asks his father for some food, he doesn't wait for 30-40 hours even. ஒரு மகன் தன்னுடைய தகப்பனிடத்திலே போய் பசிக்கிறது, எனக்கு சாப்பாடு தாருங்கள் என்று சொன்னால் 30-40 ஆண்டுகள் என்ன, 30-40 மணிகள் கூட காத்திருப்பதில்லை. 30-40 minutes. 30-40 நிமிடங்கள் கூட காத்திருக்க தேவையில்லை. Jesus said, you being evil know how to take care of your children. பொல்லாதவர்களாய் இருக்கிற நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பராமரிக்க அறிந்திருக்கும் பொழுது. He was talking about food. He was not talking about ice cream and expensive clothes and shoes and all that. இங்கே அவர் ஆகாரத்தை குறித்து பேசுகிறாரே அல்லாமல் ஏதோ ஐஸ்கிரீமோ அல்லது விலையுயர்ந்த காலணிகளோ இதை குறித்து பேசவில்லை. Essential food. தேவைப்படுகிற ஆகாரம், பசிக்கு. So the Holy Spirit is essential for us. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. It's not a luxury. அது ஏதோ வேண்டுமானால் வைத்துக் கொள்ளலாம் என்று எண்ணுகிற சொகுசு பொருள் அல்ல. So he spoke always in relation to the Father. அவர் எப்பொழுதுமே பிதாவோடு கூட பொருட்படுத்தி தான், தொடர்பு படுத்தி தான் அவர் பேசுகிறார். This is so important for us. இது நமக்கு மிக மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. And he spoke about it again and again and again and again. மீண்டுமாய் இந்த பிதா என்கிற காரியத்தை குறித்து அவர் பேசுகிறார். That is why I speak about it again and again and again and again, because I want to preach like Jesus. நான் இயேசுவை போல பிரசங்கிக்க வேண்டும் என்று விரும்புகிறபடினாலே தான் நானும் மீண்டுமாய் தகப்பனை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறேன். I would recommend to all of you elder brothers, please study the gospels to see how Jesus preached. இயேசு எப்படி பிரசங்கித்தார் என்பதை கண்ணோக்கும்படியாக சுவிசேஷங்களை வாசித்து பாருங்கள் என்று சொல்லி எல்லா மூப்பொருளையும் தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். Not how he preached to the Pharisees, how he preached to the disciples. பரிசேயர்களுக்கு எப்படி பிரசங்கித்தார் என்று அல்ல, சீஷர்களுக்கு எப்படி பிரசங்கித்தார் என்று கண்ணோக்கி பாருங்கள். Don't stand in your front of congregation and think they are all Pharisees. நீங்கள் கூட்டத்துக்கு முன்பாக எழுந்து நின்று அங்கே உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் பரிசேயர்கள் என்று எண்ணி நீங்கள் பேச வேண்டாம். There may be a few Pharisees. ஒரு சில பரிசேயர்கள் இருக்கலாம். Maybe you're a Pharisee yourself. நீங்களே பரிசேயனாய் கூட இருக்கலாம். But study how Jesus preached to his disciples. ஆனால் இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு எப்படி பிரசங்கித்தார் என்பதை நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள். Sometimes he was very strict with them. சில சமயங்களிலே மிகவும் கண்டிப்போடு கூட இருந்திருக்கிறார். Oh,
why can't you believe, you unbelieving generation? அவிசுவாசமுள்ள சந்ததியை ஏன் விசுவாசிக்க கூடாது என்று கடிந்து To one of them பேசினார். he said, get behind me, Satan, you are telling me not to take up the cross. சீஷர்களை பார்த்து நீ என்னை சிலுவை எடுக்க கூடாது என்று எனக்கு ஆலோசனை சொல்லுகிறாயா, எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று கடிந்து கொள்கிறார். But most of the time he was so gentle and patient. ஆனால் பெரும்பாலான நேரங்களிலே அவர் பொறுமையுள்ளவராய் அவர் சாந்தமுள்ளவராய் தான் He பிரசங்கித்திருக்கிறார். never talked to the Pharisees about the Father. பரிசேயர்களிடத்திலே ஒரு காலம் தகப்பனை பற்றி But when பேசவில்லை. he spoke to his disciples, ஆனால் சீஷர்களிடத்திலே he பேசும்பொழுது was always speaking about the Father, the Father, the Father, the Father. எப்பொழுதுமே தம்முடைய சீஷர்களிடத்திலே பிதாவை பற்றி தகப்பனை பற்றி தான் பேசிக் And then கொண்டிருக்கிறார். at the end of his life, வாழ்க்கையின் முடிவிலே he prays. அவர் ஜெபிக்கிறார். John chapter 17. யோவான் 17ஆம் அதிகாரம். And he tells the Father, அவர் பிதாவினிடத்திலே சொல்லுகிறார். verse 4, 4ஆம் வசனம். I have finished the work you gave me to do on this earth. நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன் என்று 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். He didn't say, I have met all the need on the earth. நான் பூமியிலே உள்ள எல்லா தேவைகளையும் சந்தித்து விட்டேன் என்று சொல்லவில்லை. No, there was still a lot of need in India and in Tamil Nadu in those days, 2000 years இயேசு வந்த ago. அந்த நாட்களில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் அங்கே இருந்தாலும் கூட இந்தியாவிலேயும் பல பகுதிகளிலும் எவ்வளவு தேவைகள் இருந்தன. Jesus never came to Tamil Nadu 2000 years ago. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு தமிழ்நாட்டுக்கு வந்ததில்லை. He didn't go to China, Japan. சீனா தேசத்துக்கோ ஜப்பான் தேசத்துக்கோ ஆப்பிரிக்காவுக்கோ சென்றதில்லை. How can he say, I finished the work you gave me to do? ஆனாலும் நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன் என்று எப்படி அவரால் சொல்ல Because முடிந்தது? the Father gave him a particular work to do. அவர் குறிப்பிட்ட வேலையை செய்யும்படியாக பிதாவானவர் அவருக்கு நியமித்திருந்தார். He did that. அதை அவர் செய்து முடித்தார். And he left. அவர் கடந்து போய்விட்டார். In 33 years he finished. 33.5 ஆண்டுகளிலே அவர் அதை முடித்து விட்டார். So you don't have to live a long life to finish the work God gave you to do. ஆகவே தேவன் உங்களுக்கு கொடுத்த வேலையை செய்து முடிப்பதற்கு நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று தேவையில்லை. The Father gave Jesus a work to do. He's given me a work to do. He's given you a work to do. பிதாவானவர் இயேசுவுக்கு செய்யும்படியாக ஒரு வேலையை நியமித்திருக்கிறார். எனக்கும் உங்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் You நியமித்திருக்கிறார். must know what he wants you to do. நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று அவர் நியமித்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். He's got a different work for me and a different work for you. எனக்கென்று வித்தியாசமான வேலை, உங்களுக்கென்று ஒரு வித்தியாசமான வேலை. But I'll tell you something. ஆனால் ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன். The Father has got a work for every single person sitting here. இங்கே உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் பிரத்யேகமான ஒரு பணியை தேவன் பிதாவானவர் நியமித்திருக்கிறார். If you ask him and pray, he will tell you what. நீங்கள் ஜெபித்து அதை கேட்கும் பொழுது அதை அவர் உங்களுக்கு சொல்லுவார். When you're a young boy or a young girl, that's the time you must pray. ஒரு வாலிப தம்பியா இருக்கும் பொழுது, வாலிப தங்கியா இருக்கும் பொழுது இப்பொழுதுதான் நீ ஜெபிக்க வேண்டும். Dad, what is the work you have for me? அப்பா, எனக்கென்று நீர் என்ன வேலையை நியமித்திருக்கிறீர்? I'm only 16 years old. எனக்கு 16 வயது மட்டுமே ஆகிறது. But you called people even who were 12 and 2 years old. ஆனால் நீர் 2 வயது 12 வயது நிரம்பினவர்களே நீர் அழைத்தீரே ஆண்டவரே. Samuel was only 2 or 3. சாமுவேலுக்கு 2 அல்லது 3 வயது தான் And இருக்கும். you called him. நீர் அவனை அழைத்தீர். You got a work for me. I want to know what it is. ஆண்டவரே, எனக்கென்று நீர் ஒரு ஊழியத்தை பணியை வைத்திருக்கிறீர். அந்த பணி என்ன ஆண்டவரே? What was the main work which God gave Jesus? இயேசுவுக்கு பிதாவானவர் நியமித்த பிரதானமான பணி என்ன? Now listen, you'll get a surprise. கவனியுங்கள், உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் I have காத்திருக்கிறது. finished the work you gave me to do. நீர் எனக்கு நியமித்த கிரியை நான் செய்து And முடித்தேன். I have glorified you like that. நான் உம்மை மகிமைப்படுத்தினேன் என்று சொல்கிறேன். Now, Father, பிதாவை இப்பொழுது because I have finished my work, என்னுடைய வேலையை நான் நியமித்த வேலை முடித்தபடியால் please glorify me again with the glory I had with you before the world was created. உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். See, he's saying, I was equal with you there before the worlds were created. You and I were there. உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே நீரும் நானும் இருந்தோம், நாம் சமமானவர்களாய் இருந்தோம் என்று சொல்கிறார். Some people say that Jesus never said that he was equal to God. இயேசு பிதாவுக்கு சமமாய் இருந்தேன் என்று ஒரு காலம் சொல்லவில்லை என்று சிலர் சொல்கிறார்கள். Here it is. இங்கே காணப்படுகிறது பாருங்க. Before Genesis 1 verse 1, the glory I had with you there. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு முன்பதாகவே, உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே உமக்கு இருந்த மகிமை என்னிடத்தில் இருந்தது. Okay, now he says what is the work he completed. இப்பொழுது என்ன வேலையை அவர் நியமித்த வேலை முடித்தார் என்பதை அவர் சொல்கிறார். What is the work? என்ன வேலை? I have manifested your name to the men you gave me out of the world. நீர் உலகத்திலே தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். What was that name? அது என்ன நாமம்? Father. பிதா என்கிற நாமம். They never knew such a name. இப்படிப்பட்ட பெயரை நாமத்தை அவர்கள் They அறியாதிருந்தார்கள். only knew Jehovah. அவர்கள் அறிந்ததெல்லாம் யெகோவா, தேவன், ஆண்டவர், managing director of the universe, அண்ட சராசரத்தினுடைய நிர்வாக இயக்குனர், creator. சிருஷ்டிகர். But I came நான் வந்தேன், and I revealed to them he's a father. அவர் ஒரு தகப்பன் என்கிறதை அவர்களுக்கு வெளிப்படுத்தினேன். That is the work which the Father sent Jesus to do. இயேசு செய்ய வேண்டும் என்று
பிதாவானவர் அனுப்பின வேலை இதுதான். See John chapter 1 யோவான் 1ஆம் அதிகாரம் and verse 18. 18ஆம் வசனம். No one has seen God at any time. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. But the only begotten Son who's in the bosom of the Father, he has explained him. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவர் வெளிப்படுத்தினார். What did he do? அவர் என்ன செய்தார்? He revealed him. வெளிப்படுத்தினார். He explained him. விவரித்து சொன்னார். You know, it's like some mathematics problem, you don't know how to do it. சில கணக்கு எப்படி போட வேண்டும் என்றே உங்களுக்கு தெரியவில்லை. Supposing you're in a small class, you don't know multiplication. நீங்கள் சிறு பிராயத்திலே பள்ளியிலே இருக்கும்போது உங்களுக்கு பெருக்கல் கணக்கு தெரியாது. And one very good teacher comes. நல்ல ஆசிரியர் வருகிறார். And he uses some balls or something like that and explains to you very simply multiplication. And you understood it. பந்துகள் எல்லாம் கொண்டு வந்து மிகவும் உங்களை கவர்ந்து எப்படி பெருக்கல் போடுவது என்பதை மிகவும் அழகாக உங்களுக்கு சொல்லி கொடுத்தார். And you come home and say, Daddy, at last one teacher taught me. I understood multiplication today. அப்பா கடைசியா ஒரு டீச்சர் வந்தாங்க, நல்லா சொல்லி கொடுத்தாங்க, பெருக்கல் என்றால் என்ன என்று எனக்கு நன்றாக விளங்கி விட்டது என்று சொல்லுகிறீர்கள். All these other useless teachers, they could not explain it. மற்ற எல்லா ஆசிரியர்களாலும் விளக்கி சொல்லவே முடியவில்லை, அவர்கள் பிரயோஜனமற்றவர்கள். Jesus came like that. இயேசு அப்படித்தான் வந்தார். And explained. அவர் விவரித்து காண்பித்தார். God is a father. தேவன் ஒரு பிதா, அப்பா. And he wanted all preachers in 2000 years to explain that to people. இந்த 2000 ஆண்டுகளாக உள்ள எல்லா பிரசங்கியார்களும் இதை ஜனங்களுக்கு விவரித்து சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். But do you think all the Christian preachers have explained that to the poor people? இன்றைக்கு எல்லா கிறிஸ்தவ பிரசங்கியார்களும் ஏழை மக்களுக்கு இதை விவரித்து காண்பித்திருக்கிறார்களா? What are we hearing today? இன்றைக்கு நாம் கேட்பதெல்லாம் என்ன செய்தி? You don't give your 10%, God will curse you. 10% தேவனுக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால் தேவன் உங்களை சபிப்பார். What a terrible message. என்ன பயங்கரமான செய்தி. It is like paying income tax. வருமான வரி கொடுப்பது போலத்தான். You don't pay your income tax officer will come and catch you. வருமான வரி நீங்கள் செலுத்தவில்லை என்று சொன்னால் வருமான வரி வருவாய் அதிகாரி வந்து உங்களை பிடித்து விடுவார். And as if God is some income tax officer sitting in heaven. அநேகருக்கு தேவனானவர் வருமான வரி அதிகாரியாகத்தான் பரலோகத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். Now when all this type of preaching is going on, இப்படிப்பட்ட பிரசங்கங்கள் எல்லாம் உலகத்திலே மலிந்து காணப்படும் பொழுது, where are the people who explain that God is a loving father? தேவன் அன்பான தகப்பன் என்று விளக்கி சொல்லுகிற ஜனங்கள் எங்கே? That is your job and my job. இது உங்களுடைய பணி, என்னுடைய பணி. What other people are not doing. மற்ற ஜனங்கள் செய்யாத பணி. There are some people who are saying, சில ஜனங்கள் சொல்கிறார்கள், God is a good father. தேவன் நல்ல தகப்பன். Who will give you a good house. நல்ல வீட்டை தருவார். A good marriage. நல்ல திருமணத்தை தருவார். Good car. நல்ல கார் தருவார். A lot of money. நிறைய பணம் தருவார். Good job. நல்ல வேலை தருவார். All these unimportant things he'll give you. இந்த முக்கியமற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தருவார். But most important things, ஆனால் பிரதானமான மிக முக்கியமான காரியம், like overcoming your anger, உங்கள் கோபத்தை மேற்கொள்ளுகிற காரியம், overcoming your lusts, இச்சையை மேற்கொள்ளுகிற காரியம், no, he can't do all that. இதெல்லாம் அவர் தர மாட்டார். Most important things he won't do for you. முக்கியமான காரியங்கள் உங்களுக்கு செய்ய மாட்டார். What type of father is this? எப்படிப்பட்ட தகப்பன் இவர்? Who gives you all the unimportant things முக்கியமற்ற காரியங்கள் எல்லாம் கொடுத்து விடுவார், and does not give you the most important things. ஆனால் மிக முக்கியமான காரியங்களை கொடுப்பதில்லை. I don't want a father like that. அப்படிப்பட்ட தகப்பன் எனக்கு தேவையில்லை. No, இல்லை. I want a father who gives me the most important things I need in life. என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு தேவையான இன்றியமையாத காரியங்களை கொடுக்கக்கூடிய தகப்பன் எனக்கு தேவை. You know, I can go to heaven even living in a small house on the earth. இந்த பூமியிலே ஒரு சிறு வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட நான் பரலோகத்துக்கு செல்ல முடியும். I can go to heaven even if I don't own a bicycle. எனக்கு ஒரு சைக்கிள் கூட சொந்தமாக இல்லாத இருக்கும் பொழுது நான் பரலோகத்துக்கு போக முடியும். But you can't go to heaven if you lose your temper. ஆனால் கோபப்படுவீர்கள் என்று சொன்னால் பரலோகத்துக்கு போக முடியாது. You read that in Matthew chapter 5 verse 22 onwards. இதை மத்தேயு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள். You can get angry and go to hell. நீங்கள் கோபப்படுவீர்கள் என்று சொன்னால் நரகத்துக்கு போவீர்கள். You can lust with your eyes and go to hell. கண்களினால் இச்சிப்பீர்கள் என்று சொன்னால் நரகத்துக்கு போவீர்கள். That also he said in Matthew 5 verse 25 onwards. அதையும் கூட மத்தேயு 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். Those things people don't tell us. ஆனால் இவைகள் எல்லாம் மக்கள் நமக்கு சொல்லுவதில்லை. So what type of father is this who gives me all the unimportant things and doesn't give me the most important things? ஆகவே முக்கியமற்ற காரியங்களை கொடுக்கிற தகப்பன் ஆனால் முக்கியமான காரியங்களை கொடுக்காத தகப்பன் எப்படிப்பட்ட தகப்பன் இவர்? Jesus said he'll give you food and clothing. Those are the only earthly things he talked about. இந்த பூமியிலே உங்களுக்கு உடுக்க வஸ்திரமும் உணவும் தருவார். அவ்வளவுதான் பூமிக்குரிய காரியங்களை Sure, குறித்து he'll take care of that. கண்டிப்பாக அதை அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். Jesus never said he'll make you a rich man and he'll give you a big house and all. ஆனால் பெரிய பணக்காரராய் உங்களை மாற்றுவார், பெரிய வீட்டை தருவார் என்றெல்லாம் இயேசு சொல்லவில்லை. But he told us that your father can give you the Holy Spirit. ஆனால் உங்களுடைய தகப்பன் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை தர முடியும் என்று சொல்லி இருக்கிறார். He'll make you holy. அவர் உங்களை பரிசுத்தமானவராய் மாற்றுவார்.